RSS அணிவகுப்புக்கு எதிர்காலத்தில் அனுமதி மறுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் இருக்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி. சுரேஷ், வணக்கம். விஜயதசமியை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 58 இடங்களில் வரும் 6ஆம் தேதி அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் RSS நிர்வாகிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் 58 இடங்களில் அவர்கள் அனுமதி கேட்ட நிலையில் 52 இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 6 இடங்களில் அனுமதி வழங்கப்படவில்லை. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மாங்காடு, கொரட்டூர், கோவையில் இருக்கக்கூடிய ரத்னகிரி ஆகிய இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அந்த பள்ளிகள் அனுமதி அளிக்கவில்லை என்ற காரணத்தினாலும் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக மேடவாக்கத்திலும் போக்குவரத்து சாலையில் அணிவகுப்பு அனுமதி கேட்டதால் சேலையூரிலும் குலசேகரப்பட்டினத்தில் தற்போது தசரா பண்டிகை நடந்து வருவது காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் ஆகிய இடங்களில் மட்டும் அனுமதி வழங்கப்படவில்லை என்ற ஒரு விளக்கம் காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்டது. இதையடுத்து இந்த ஏற்கனவே இந்த RSS ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்து கடந்த ஜனவரி மாதம் விரிவான உத்தரவை பிறப்பித்திருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த நிபந்தனையுடன் RSS அணிவகுப்புக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் அனுமதி மறுக்கவோ புதிய நிபந்தனைகளை விதிக்கவோ கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மாங்காடு, ரத்னகிரி, கொரட்டூர் பகுதிகளை பொறுத்தவரைக்கும் அந்த பள்ளிக்கு நிர்வாகத்திடம் அனுமதி கடிதம் வாங்கி கொடுத்தால் அந்த அணிவகுப்புக்கும் ஊர்வலத்துக்கும் பொது கூட்டத்துக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சாயர்புரத்தை பொறுத்தவரைக்கும் அந்த அணிவகுப்பானது 20ஆம் தேதி அக்டோபர் 20ஆம் தேதி நடத்த முடிவு செய்திருக்க காரணத்தினால் அன்றைய தினத்திற்கு அந்த அணிவகுப்புக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த சேலையூரை பொறுத்த வரைக்கும் அந்த சேலையூருக்கு பதிலாக கடந்த ஆண்டு சிட்லப்பாக்கத்துல அந்த அணிவகுப்பு நடந்தது. அந்த அடிப்படையில சிட்லப்பாக்கத்துல அணிவகுப்பு நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் காவல்துறையினர் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மேடவாக்கத்தில் மாற்று வழியில் அணிவகுப்புக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அந்த உத்தரவில் குறிப்பிட்ட மதத்தினர் வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய பகுதி, மாற்றுக் கொள்கை கொண்ட கட்சியின் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லி அந்த பகுதிகளில் RSS அணிவகுப்புக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.